பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல இங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் இந்த முழுவதையும் நம்ம வாசிச்சு பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்களை சொல்லப்படுகிறது. நோவா காலங்களில குறித்து நமக்கு பார்க்கலாம். அவன் நோவா தன்னுடைய பேழைக்குள்ளே கர்த்தர் உள்ளே வைத்து அவர் கதவை அடைத்த பிறகு அவன் நீண்ட நாட்கள் அங்கே காத்து இருக்கிறான். எதற்கு? தண்ணி வற்றி போகும்படி அவன் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து சிறப்பாய் வாழ்வதற்கு, சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஒரு புதிய உலக, புதிய வானத்தை, புதிய பூமியை, புதிய ஒரு உலகம் நமக்காக உருவாக்கப்படுகிறது, புதிய காரியங்கள் ஏதோ நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் சிந்திச்சு கொண்டு அந்த பேழைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறான். அங்கே 40 இரவும் பகலும் மழை பெஞ்சு ஒரே அங்கே எல்லாம் பூமி வறண்ட நிலை எல்லாமே தண்ணியால் நிறைஞ்சு கிடக்கு. அப்போ அங்கே அனுப்புகிறான், ஒரு காகத்தை அனுப்பி பார்க்குறான், புறாவை அனுப்புகிறான். இப்படியே வேலையாக காத்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய ஜனங்களே, நோவாவை போல நாமும் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அதனால தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்றவனாய் நோவா மூலமாய் தன் மகனும் மருமகனும் மற்றுமாக ஊரும் பிராணிகளிலிருந்து எல்லாம் மிருகஜீவனோட சந்தோஷத்துடைய பூமியிலே அவன் கால்டி வைத்து 600 வயசாக இருக்கும் போது இந்த பூமியில வந்து மீண்டும் அவன் வாழ்க்கையை தொடங்கினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய தலைமுறைகளை ஆசீர்வதித்தார். அவனை மித்தமாக இப்பொழுது பூமிக்கு இன்றைக்கும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல நாமும் தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு காத்திருந்தா நிச்சயம் செழிப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லையா? தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக சில விஷயங்கள்ல, சில நேரங்கள்ல நமக்கு பல பிரச்சனைகளும் பல தோல்விகளும் நமக்கு உண்டாகும். ஆனால் பொறுமையோடு காத்திருந்தா நிச்சயமாக நம்ம இந்த கழுகை பாருங்க, அது நல்ல பெருசா மாறிடுச்சுன்னா கொஞ்ச காலம் கழிச்சு அது போய் ஒரு மலைகள் மேல போய் எதுவும் சாப்பிடாம தன் ரெக்கையெல்லாம் பாறையில அடிச்சு அதெல்லாம் தன்னுடைய இருக்கிற எல்லா ரத்தத்தை வடிக பண்ணி அங்க பாறையில உட்காந்துருக்கும். ஒரு 40 நாள் கழிச்சு அது பார்த்தீங்கன்னா லீனா சின்ன குஞ்சுமா ஒரு கோழி குஞ்சு மாதிரி அது சிறுசா மாறிடும், அது அப்படி சுருங்கிடும். அதுக்கப்புறம் இழைச்சு போய் இருக்கும்போது மறுபடியும் ரெக்க புதுசா முளைச்சு வரும்போது இந்த உயரம் இருக்கிற சூரியனை